பிரம்மங்கிறது அதிஷ்டான வஸ்து, தங்கம் மாதிரி. மோதிரம்ங்கிறது மேல சொரூபம், ஜகத்து. சொரூபம், இந்த ரூபம் இருக்கே அந்த மாறும். சொரூபமான பிரம்மம் மாறாது. அதிஷ்டானமான இன்னும் சொல்ல போனா அது மாறவே இல்லை. நிர்விகார வஸ்துன்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. நீ மோதிரம்னு சொல்ற, ஏன்னால் மோதிரம்னு சொன்னதுனால அது இரும்பா போயிடுத்தா என்ன? மோதிரமா பண்ணினதுனால இரும்பா போயிடுத்தா இல்ல மோதிரமா பண்ணினா இந்த தங்கம் இரும்பா போயிடும்னு சொன்னா நம்ம பண்ணுவோமா? தங்கம் தங்கமாவே இருக்கு, அதுல மாறுபாடே இல்லை. நீ மோதிரம் வளையல் எத்தையோ சொல்லி எதை வேணாலும் சொல்லிக்கோ, ஒன்று விவகாரம். அதெல்லாம் தங்கம் தங்கமாவே இருக்கு, பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு. இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இத்தனை ஒர்க்கு ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. இது மாதிரி முருகனுக்கு ஒரு அவதாரம் உண்டு. 2 அவதாரம் முருகப்பெருமானுக்கு. ஒண்ணு குமரில பட்டருங்கிற பெயர்ல வட இந்தியாவில் ஒரு அவதாரம், தென்னிந்தியாவில் ஞானசம்பந்தர்னு ஒரு அவதாரம். எதற்காக அப்படின்னா இந்த மதங்களை, பாஷண்ட மதங்களை கண்டனம் பண்றதுக்கு தான். சத்த முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ அங்கெங்கெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுவான். அப்பப்ப எந்த பகவான் வருவானோ அந்த பகவான் தேவைப்பட்ட எல்லாருமே, எல்லாருக்கும் தானே சொத்து. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவையர் புகழி திருஞான சம்பந்தல், பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். இந்த அவதார காரணத்தை சொல்றார் சேக்கிழார். வேத நெறி தழைத்தோங்க, வேதோக்கிலோ தர்ம மூலம், நெறினா தர்மம்னு அர்த்தம். அதுக்கு பொதுவா தர்மம்ங்கிற சப்தத்துக்கு நேர் டிரான்ஸ்லேஷன் எந்த பாஷையிலையும் பண்ண முடியாது. தர்மத்துக்கு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்திலேயே தான் சொல்லணும், சுபாவம்னு சொல்லணும். அங்க தர்மம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் சொல்லக்கூடாது. தானம் பண்றது தர்மமா, பூஜை பண்றது தர்மமா, ஜபம் பண்றது தர்மமா, ஹோமம் பண்றது தர்மமா, வேதம் சொல்றது எல்லாமே தர்மம் தான். தர்மம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம். பொதுவா ஏன்னா அந்த பதத்தை உபயோகப்படுத்துறோம். நாயோட தர்மம் குலைக்கிறது, பசுவோட தர்மம் பால் கொடுக்கிறது, பாம்போட தர்மம் அப்ப பாம்போட தர்மம்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம், அப்ப சுபாவம்னு வந்துருவாங்க. அது மாதிரி மனுஷனோட தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா வேதம் தான் சொல்றது. சாப்பிட்றதோ, விதவிதமா சாப்பிட்றதோ, நல்ல காஸ்ட்லியான மெத்த கட்டிலாம் போட்டு சென்ட்ரல் ஏசி பண்ணி வச்சிருந்து தூங்குறதோ, ஏகப்பட்ட குழந்தைகளை மனைவி, இணைவி, துணைவி, நண்பி, இன்னும் எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை கல்யாணம் பண்ணிண்டு ஏகப்பட்ட குழந்தைகளை பெத்துண்டு எல்லாருக்கும் கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வைக்கிறதோ, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு எப்ப பாரு முயற்சி பண்றதோ, தன்னை காப்பாத்திக்கிறோங்கிற எண்ணமோ, குழந்தை பெத்துக்கிற ஒரு சுபாவமோ, சாப்பிட்றதோ தூங்குறதோ, இது மனிதனுடைய அடையாளம் இல்லை. ஆகார நித்ராபய மைதுனானி சாமான்யமே தத்து பசுபிர்நரானா. சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெத்துக்கிறதோ தன்னை காப்பாத்திக்கிறோங்கிற உணர்ச்சியோ உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. அதனால அதப்பே அது மனிதனோட அடை இல்லை சார். நான் இது மாதிரி வீடு கட்டியிருக்கேன், ஒரு மிருகத்தால இப்படி கட்ட முடியுமான்னா உன்னை விட சூப்பரா தூக்குனாங்குது வீடு கட்டும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறது. நமக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கட்டுறதே பெரும்பாடா இருக்கு, நாக்கு தள்ளி பெறுறது. இது மாதிரி வீடு தூக்குனாங்குருவி கட்டுறது, அதுக்கு என்ன கொத்தனார் வேணுமா, சித்தாள் வேணுமா, செங்கல் வேணுமா, சிமெண்ட் வேணுமா, கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா, அப்ரூவல் வாங்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. சூப்பரா புயல் அடிச்சாலும் பெய்யாது அந்த வீடு. இத்தனைக்கு கை கிடையாது. அதுக்கு அதான் சுவாரஸ்யம். மூக்கால பின்னி கோத்து வாங்குறது. அப்போ உன்னை விட புத்திசாலி அதுதான். நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னா நீ 1 பெற்றுக்கலாம், 2 பெற்றுக்கலாம். பண்ணி ஒரு பிரசவத்துல 12 குட்டி பெற்றுக்கிறது. வருஷத்துக்கு 2 தடவை பெற்றுக்கிறது. 24 குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு பெற்றுக்கிறது. கவலை இல்லாம பெற்றுக்கிறது. நம்ம 2 குழந்தைய பெற்றுட்டு இதுக்கு ஸ்கூல் சேர்த்தாகணும், ஃபீஸ் கட்டி ஆகணும், யூனிஃபார்ம் ஆகணும், சொத்து சேர்த்தாகணும், இதுக்கு தலைகால் வலின்னா இத்தனை மண்ணாட்டம் 25 வருஷம் அதோடய உழைச்சிட்டு கடைசியில் நம்மளை பறக்க விட்டுட்டு அது எங்கேயோ போயிடும். இது நம்மளோடய இருக்க போறதுன்னு எப்ப இருக்கணுமோ அப்ப இருக்காது. அது மேல தப்பு இல்லை. அவாவாளுக்கு வாழ்க்கையை நாம் கத்துக் கொடுக்கறதேவே தப்பு தப்பா கத்துக் கொடுத்தா அந்த தப்பு தப்பான வாழ்க்கையை தான் அமையும். அது நன்னா படி நிறைய எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்றான். அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் பிரிட்டிஷ்காரன். நன்னா படி, நன்னா சம்பாதிக்கணும், அப்பதான் சௌக்கியமா இருக்கலாம்னு. இந்த 3மே தப்பான விஷயம். இவன் படின்னு சொல்ற படிப்பே குப்பை. அவன் சொல்ற படிப்பு அவசியம், இவன் சொல்ற படிப்பு குப்பை. அது என்னத்தை சொல்லி கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்ல அக்கௌண்டா வேலை பார்க்கறான். இவன் படிச்ச இன்ஜினியருக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கே புரியல. எதை படிச்சா வேல்யூ, இதை படிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு பிடிச்சிட்டு அதுக்கு மேல இதை படிச்சாலே இவன் பெரிய நம்ம குழந்தைகள் கோடிக்கணக்கா சம்பாதிக்க போறதுன்னு உடனே ஒரு 10-15 லட்சம் செலவழிச்சு முடிச்ச உடனே வெளியில வந்தப்புறம் தான் தெரியறது யதார்த்தம் இந்த படிப்புக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு. மேல என்ன அடுத்த படிப்பு படிக்கிறேங்கிறான். ஆயுசு முழுக்க இந்த சம்பாதிச்ச சொத்தை முழுக்க அந்த பையன்கிட்ட உழைச்சு கொட்டிட்டு கடைசியில அவனுக்கும் வாழ்க்கை. இவனுக்கு படிப்புக்கு செலவழிச்ச பணத்தை வட்டிக்கு விட்டா கூட அவன் உட்காந்து சாப்பிடுவான். ஒரு விவசாயம் பண்ணா கூட 4 ஜனங்கள் சாப்பிடும். மாதிரி எல்லாம் அபத்தம். அதெல்லாம் மாத்தணும். அவன் யார் பிச்சைக்கார பையன் நமக்கு சொல்லி கொடுக்குறது? நமக்கு என்ன அறிவு கிடையாது? அஸ்மின் தேசே பிரசூதஸ் சகாசாத்து அக்ரஜன்மனஹான்னார் மனு. நாங்க உலகத்துக்கு நாங்க சொல்லி கொடுக்குறவான்னாரு. நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னா வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நாங்க சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்கணும். என்ன டெக்னாலஜி இல்லை, என்ன வளம் இல்லை இத்திருநாட்டில், பாரதியார் கேட்கிறார். என்ன இல்லை இஞ்சேன்னு கேட்கிறார். நம்மளோடது நம்ம பெருமை நமக்கு தெரியல. சுதேசஸ்தம் தீர்த்தம்னு காசிலேயே இருக்கிறவன் கங்கையில குளிக்க மாட்டான். அது மாதிரி நமக்கு நம்மளோட பெருமை நமக்கு தெரியல. என்னமோ அந்த ஊர்ல கொட்டி கிடக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். நாம் மிருகப்பிராயமான வாழ்க்கை. கடைசியில இப்ப இன்னைக்கு 16வது அத்தியாயம் வாசிச்சா குணத்ரய விபாக யோகம்னு பேர் பகவத்கீதையில. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதேவே அதுதான் பாராயணம் பண்ணினா. அதுல என்ன சொல்றது தெரியுமோ? க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாபண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி அப்படின்னு முடியறது அந்த அத்தியாயம். இந்த சுபாவத்தை விட்டு இறங்கிட்டா குணம் மாறிடுத்துன்னா, மிருகப்பிராயமா உங்க குணத்தை மாத்தின்றேன்னா என்ன மாதிரி மாறுறதோ அந்த ஜென்மாக்கு போக வேண்டியதான். இந்த ஜென்மா கிடைக்காது, அப்புறம் மனுஷ ஜென்மா கிடைக்காது. அதனால படிப்பு அதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நமக்கு அவ்வளோ படிப்பு, அத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. படி படி படின்னு சொல்றாள். படிக்கணும். எதை படிக்கணுங்கிறது இருக்கு. வேதம் அப்படிங்கிறது இந்த வேதம் தான் இந்த தர்ம குழந்தைகளுக்கு படிப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்படிலாம் பேர்றது நம்மளை காப்பாத்திக்கிறதோ சாப்பிட்றதுனால நாம மனிதர்கள் உயர்ந்தவர்கள்னா, நான் வேதாமல்வா சாப்பிட்றேன், நான் என்ன வேதாமல்வாவா சாப்பிட்றது, அமைதித்து தானே சாப்பிட்றது அப்படின்னா, பாருங்க, ஒரு பொருள் வசத்தி மட்டம்னு தீர்மானம்ன்றது அவாவா விஷயம். அது இது வசத்தியா மட்டமானு ஆவக்கா ஊருகா ஆந்திராக்காரா சாப்பிட்றத பார்த்து அடிவயத்திலேருந்து எரியும். நமக்கு ஒரு கரண்டி ஆவக்காயை போட்டு
4 முட்டை நெய்யை ஊற்றி 4 கரண்டி 4 முட்டை இல்லை 4 கரண்டி நெய்யை ஊற்றிந்து இவ்வளோ சாதத்துல பிசைஞ்சு அந்த ஆவக்காயை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ 10 நாள் பைப்பு திறந்தாப்புல இருக்கும், மூடவே மூடாது. நமக்கு அவனுக்கு திருமணம், அவனுக்கு அது இல்லாம சாப்பிட முடியாது. இது ஒசத்தியா மட்டமாங்கிறத அவாவா தீர்மானம் பண்ணணும். நாய் சாப்பிட்ற பொருள் நாய்க்கு ஒசத்தி, நாம சாப்பிட்ற பொருள் நமக்கு ஒசத்தி. அப்ப சாப்பாட்டுனால நான் உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் சேமிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிருக்க சேமிச்சு? பழைய காலத்துலயாவது 10,000 உண்டு, நெல்லுகள் எல்லாம் வச்சிருப்போம். இப்பெல்லாம் பணம் தான். பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? 4 நாளைக்கு சேர்ந்தாப்புல ஸ்ட்ரைக் வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மழை பெஞ்சதுன்னா மிந்தி 1 வாரம் மழை பெஞ்சாலும் கிராமத்துல உட்கார்ந்த இடத்துல சுட சுட சாதம் வெடிச்சு வெத்த குழம்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு மழையை பார்த்துன்னு போத்தின்னு உட்காந்துருப்போம். இன்னைக்கு 1 நாள் பால் வரலன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப பணம் பெரிய விஷயம் இல்லை. இதே எறும்பு இருக்கு பாருங்க, மழை வரப்போறதுன்னு தெரிஞ்சு மழை காலத்துக்கு தேவையான உணவை முன்னாடியே எடுத்து வச்சிருவோம், சேகரித்து. இது மாதிரி 1000 சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். இந்த விஷயம் என்னன்னா, அதனாலெல்லாம் மனிதன் அப்படிங்கிறது உயர்வு கிடையாது, அறிவால தான் உயர்வு. 6ஆம் அறிவு அப்படிங்கிறது தான். இந்த மிருகங்கள்டேந்து மனிதனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதான சுபாவமாகிற தர்மம் எதுங்கிறத வேதம் சொல்றது நமக்கு. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தீன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாப்யான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இது சுருக்கமா சொல்றது. ஆச்சாரம், ஆத்ம குணம், ஆராதனம், இந்த 3க்கும் மனித தர்மம்னு பெயர். ஆத்ம குணம் யமம்னு சொல்ற 10 குணங்கள்: சத்தியம், பொறுமை, கருணை, தானம், நேர்மை. 5 சொன்னேன்னா இன்னொரு 5 என்னன்னா இதற்கு எதிர்மறையானது. சத்தியம்னா பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம், பொறுமைன்னா கோபப்படக்கூடாதுன்னு அர்த்தம், கருணைன்னா ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், தானம்னா திருடக்கூடாது அப்படின்னு அர்த்தம், நேர்மைன்னா தப்பு நேர்மை இல்லாம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதை தாண்டி 11ஆவது குணம் இருக்கு, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய நியமாதிபிர் யமைஹி அப்படிங்கிறார் நாராயண பட்டர்ஜி. ரொம்ப புத்திசாலியனும். அதனால இவர் 11ஆவதா ஒரு விஷயத்த சொல்றார், பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மனிதனுடைய ஆத்ம குணங்கள். ஆச்சாரங்கிறது காலத்தால எழுந்துட்ட உடனே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினா சுத்தி பண்ணிக்கிறது, தந்த தாவனம் பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்றது, ஆகாரங்கள்ல நியமம், நெத்தி திருப்புன்றம், இதுக்கெல்லாம் ஆச்சாரம்னு பேர். ஆராதனம்னா தாயை வணங்கிறது, தந்தையை வணங்கிறது, தெய்வத்தை வணங்கிறது, பூதத்தை வணங்கிறது, பிதற்களை வணங்கிறது, இதுக்கெல்லாம். இதுல 3ம் சேர்ந்து இருந்தா அவ மகான்கள், அவதார புருஷர்கள். சாமானிய மனிதன்ட்ட 3ம் இருக்காது. சில பேர் ரொம்ப நல்லவனா இருப்பான், தெய்வ பக்தி இருக்காது. எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை கிடையாது சார்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். சில பேரை பார்த்தேன்னா ரொம்ப தெய்வ பக்தியோட இருப்பான், ஆச்சாரம் இருக்காது. ரொம்ப தெய்வ பக்தி இருக்கும், ஆச்சாரம் இருக்காது. இன்னும் சில பேர் ஆச்சாரம் இருக்கும், கருணை இருக்காது. புறத்தியார பிராணனை ஒட்ட வாங்கிடுவான் ஆச்சாரியம்ங்கிற பேர்ல. ரெண்டாப்பா அவனை ஆத்துக்கு கூட்டம்னா ஆயிடும். இலைய போட்டு பரமாறினப்புறம் இதை சாப்பிட மாட்டேன், அதை நீ முன்னாடியே சொல்லி தொலைக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் நீ என்ன பண்ணணுமோ, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை காலங்காலத்தால் நான் இப்படிதான் இருப்பேன், இல்லைன்னா சாப்பிடல. அது நியாயம் கிடையாது, அது நியாயம். அது அந்த தப்பு நடக்கிற பரியந்தம், அந்த காரியம் பரியந்தம் பேசாம இருந்துட்டு
2 மணி 3 மணிக்கு மேல இது எதையுமே சாப்பிட மாட்டேன், புதுசா சமையல்னு சொன்னா அடுத்த தடவை அவரை கூப்பிட்டேன்னா உங்களுக்கும் புண்டம் கிடையாதுன்பா மாமி. அவர் ஆத்துக்குள்ள கூப்பிட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இப்ப ஸ்திரீக்கள் மேல கோச்சிக்க கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்க, அவ ஸ்ரத்தையா ஆசையா செஞ்சு போடுற மாதிரி நாம ஆச்சாரத்தை செஞ்சுக்கணும், ஹிம்சை பண்ணாம இருக்கணும். அதனாலதான் நான் சொக்ராமே பூர்ணமாச்சாரம் பரகிராமே ததர்த்தகம் இதெல்லாம் ஏன் சொல்றா அப்படின்னா, ஹிம்சை பண்ணாதேங்கிறதுக்காக ஆச்சாரத்தை விடுன்னு அர்த்தம் இல்லைங்க. இன்னொருத்தரை உன்னோட ஆச்சாரம்ங்கிற பேர்ல பொறுத்தியார ஹிம்சை பண்ணக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். 33 வயசு பிறந்தா நான் காப்பின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. டீ குடிச்சிருப்பேன் ஒரு 2 சமயத்துல, காப்பி குடிச்சதே கிடையாதுன்னு. எங்க ஆத்துல எங்க அப்பா காப்பி குடிக்க மாட்டார். எங்க அப்பா, என் தங்கைகள், தம்பி யாருமே இதுல ஒரு ஆச்சரியம் என்ன, இன்னி பெரியந்த என் குழந்தைகள் அந்த காப்பி குடிச்சது கிடையாது. 33 34 வயசா இருந்தா அவளுக்கு பழக்கமே கிடையாது. இது எப்ப மாறினதுன்னா, மெட்ராஸ் போன உடனே எனக்கு அதுல ஒரு மாற்றம் வந்தது. ஏன் வந்ததுன்னா, ஒருத்தராத்துக்கு போன உடனே அவ காஃபியை கலந்து கொண்டு வச்சுக்குவா. நான் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன சாப்பிடுறேன் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன்பா. அது ஒரு ஹிம்சவால. இல்ல சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா. ஏதாவது சாப்பிடணும்பா. சில பேர் ஆத்துல எல்லாம் இருக்கும், சில பேர் ஆத்துல ஒண்ணுமே இருக்காது. சில வைதிகால குத்தா ராத்திரி 10 மணிக்கு ஆதனக்கோட்டையில ஆர்லிக்ஸை கொண்டாடினா எங்க போறது? வாங்கி வச்சிருப்போம், அது வேற விஷயம். நம்ம மனசுல வாங்கிக்க வேண்டாமா? நம்ம இருக்கிற இடம் என்ன, இந்த ஊர்ல என்ன கிடைக்கும், நாம போய் கேட்கிறோமே இது மாதிரி அப்படின்னு நமக்கு தோணணுமா வேண்டாமா? அது மாதிரி சில பேர் கேட்பா. ராத்திரி கரகரங்கிறது சித்திரத்தை இருந்தா குடும்ப, அதிமதுரம் இருந்தா குடும்ப, எங்க போறது அதிமதுரத்துக்கு? இது மாதிரி நிறைய பேர் உண்டு. அந்த காலத்துல வைதிகாலாம் கவனிச்செல்லாம், நம்ம இப்படி நடந்தாலே நம்மளை சும்மா நடக்க விட மாட்டா. போய் ஒரு நாள் வெந்நீர் கொண்டாம்பா, அவளுக்கு எதிர்த்தாப்புல நாம நடந்துட முடியாது. விசிறி கொண்டாம்பார். மகான்களுக்கு சிசுரூஷை பண்றதெல்லாம் வசதி தான். நாமே ஆஞ்சு ஒஞ்சு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அவர் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கார். ஒரு 4 மணி நேரம் சும்மா விடுவோம் இவாளன்னு விட மாட்டாவா. இது மாதிரி எல்லாம் நிறைய உண்டு. இப்ப அதனாலதான் யாருமே ஆத்துக்கு கூப்பிடுறதே கிடையாது. ஒருத்தர் கூட ஆத்துக்கு கூப்பிடுறது. இப்ப சித்ரா மாமி காலத்துக்கு அப்புறம் யார் ஆத்துக்கு கூப்பிட போறா சொல்லுங்க? மடிக்கு சமையலே கிடையாது. முதல்ல மடி சமையல் கால் கிடையாது, நிஜமான மடி சமையல் கால் கிடையாது. மடின்னு சொல்லலாம், இந்த அப்பளா கட்ட பேப்பரை பிரிச்சுட்டு சணலை கட்டின்னு வரா மாதிரி வேணா பொய் மடியா சொல்லலாமே தவிர நெஜ மடியெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க போறது இனிமே? அடுத்த ஜெனரேஷனே கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஹிம்சைகள் தான் காரணம். ஆத்ம குணம், ஆச்சாரம் இதெல்லாம் மனித தர்மங்கள். இந்த மனித தர்மங்களை வேதம் தான் சொல்றது. இதை மட்டும் சொல்லல, அநேக விஷயங்களை சொல்றது. நமக்கு பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை வேதம் சொல்றது. ஒரு சமித்தெடுத்து நீ ஹோமம் பண்ணினா அக்னையே இந்த பிரம்மச்சாரி பையன் எங்க போனான்னு தெரியல. சமிதமாஹாரிஷம் பிருகதே ஜாதவேதசே யதா த்வமக்னே சமிதா சமித்யசே ஏவம் மாம் ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதயா பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன அன்னாத்யேன சமேதயஸ்வாஹா. 13 ஆகுதியில முதல் ஆகுதி நான் இந்த சமித்தெடுத்து வைக்கிறேன். பிருகதே ஜாதவேதசே யதாத்வம் அக்னே. இந்த சமித்தினால எப்படி நீ பெருசா ஜுவாலிக்கிறையோ, ஏவம் மாம் என்னையும் அது போல பிரகாசிக்க வைக்கணும். எதனால அப்படின்னால் ஆயுஷா வர்ச்சசா சன்யாமேதயா பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேனா அன்னாத்யேனா. இத்தனை பிரார்த்தனை. முதல்ல ஆயுஷ்ல தீர்க்கமா இருக்கணும். எனக்கு ஆயுஷா வர்ச்சசா பலம் இருக்கணும். சில பேருக்கு ஆயுஷ் முழுக்க லொக்குன்னு இருமின்றி 4 பேர் தூக்கி வச்சு அண்ணண்ட போய் நாம கட்டின்ற வேஷ்டியா இருக்கணும், நாம இட்டுண்ட விபூதியா இருக்கணும், நம்ம கையால சாப்பிட்டதா இருக்கணும். நாம உட்காந்து நாம ஏந்திருக்கணும். உட்கார்றதுக்கு 4 பேர் பிடிச்சிக்கிறது, இன்னைக்கு ஏந்துக்கிறதுக்கு 4 பேர் பிடிச்சிக்கிறது, அதுக்கு வாழவே வேண்டாம் என்ன கேட்டா.
ஆரோக்கியமா இருக்கணும். புத்தி இருக்கு பாருங்க, மேதை இருக்கும். இந்த ஷார்ப்பா இருக்காது மேதை. எது எப்ப ஞாபகம் வரணுமோ அப்ப வராது. சொல்ல வேண்டிய சமயத்துல ஞாபகம் வராது. இறங்கிவே முண்டாசை கட்டின உடனே எல்லாம் ஞாபகம் வரும். அங்க அங்க கணத்தை சொல்லிட்டே போவார். காதல பூனல மாட்டின்னு முண்டாசை கட்டிட்டு அங்க போய் ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம்? இங்க என்ன ஞாபகம் வரணும்? அது பிரஜையா நம்ம அப்படியே இருந்தா போருமா? வேத சந்ததி ரேவனஹான் தம்பதிகள் அப்படிங்கிறத பிரஜையா பசுபிகி சமிருத்தி இருக்கணும். திபதே சதுஷ்பதே அப்படிங்கிறது வேதம். இன்னைக்கு வேணா நமக்கு பால் பாக்கெட்ல கிடைக்கிறதுன்னு பெருமையா சொல்லலாமே தவிர, ஒரு காலத்துல இந்த தேசத்துக்கு பெருமையே பசுக்களால. பசுங்கிறதுக்கு பல அர்த்தம். இந்த இடத்துல நாம சொல்ற விஷயம் 4 கால் பிராணி இருக்குது. பிரம்மவர்ச்சஸ்வியா இருக்கணும். முகத்தை பார்த்தாலே பிராமணன்னு தெரியும் அந்த காலத்துல. சார் நீங்க பிராமணான்னு கேட்பான், பார்த்த உடனே கேட்பான். இன்னைக்கு எல்லாம் மொட்டை மாடு கொம்பு மாடு வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி இருக்கு. இதுல என்ன வயத்தறிச்சல்னா, நான் இப்ப வரத்தே இப்படி வந்துட்டே இருக்கிறது, அந்த கீரனூருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு டிவிஎஸ் வீட்டில வந்த அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கான் போலீஸ்காரன். நான் கட் பண்றதுக்குள்ள நான் யூகிச்ச விஷயம். டிவிஎஸ் வீட்டி முழுக்க 4 பை. நிச்சயமா சம்திங் ஏதோ போத வஸ்து தான். அதுக்குதான் அந்த அம்மாவை பிடிச்சிருக்கான். ஆனா அந்த அம்மா எப்படி தெரியுமா இருக்கோ? சமயபுரத்துக்கு நேர்ந்து மாலை போட்டுண்டா மாதிரி இருக்கா அந்த அம்மா. நெத்தி முழுக்க குங்குமம், சந்தனம், மாலை, மஞ்ச பொடி, மஞ்ச வேஷ்டி, மஞ்ச புடவை, இது இருந்தா பிடிக்க மாட்டான்னு அந்த வேஷத்துல வரான். இப்ப எவன் சுபாவமா அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவனோ அவன் விட்டுட்டான். அவன் சந்தியாதனம் பண்றதில்ல, அவன் வேதாத்தியானம் பண்றதில்ல, அவன் விவகாரம் பண்றதில்ல. விதிக்கப்பட்டவர்கள் விட்டுட்டார்கள். விதிக்காதவர்கள் செய்யறார்கள் சொல்ல மாட்டான். நான் செஞ்சா தோஷம் இல்லை, இதை செய்யறதுக்கு இவா தான் செய்யலாம், இவா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல. போலி வேஷத்துக்கு சொல்ல வரேன். இந்த வேஷம் போடுறது அது நிறைய போயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆன்மீகம்ங்கிற பேர்ல இப்ப நான் என்னை பார்த்த உடனே சில செக்கிங் இதுல எல்லாம் போங்க சாமிமா அப்படி சொல்லாதரா பாம்பேனா. ஏன்னா வர காலத்துல என் வேஷம் போட்டுன்னா ஃப்ராடே நடக்கும். அதனால நீ இன்னும் நம்புற, அப்படி நம்பாத, செக் பண்ணிக்கோ. சொல்ல சிரிப்பான் அவனே, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி அப்படிமா. இல்லப்பா நிஜமா சொல்றேன் அப்படிமா. இப்ப அப்படிதான் இருக்கு. தப்பு பண்றவா பிரம்மவர்ச்சசேனா அன்னாத்தியனா சமிருத்தி ஆகாரம், எத்தனையோ விஷயங்கள். இப்போ ஒரு சமித்தை எடுத்து ஹோமம் பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றது. எப்படி கிடைக்கும்னு கேட்டான். இந்த கேள்வி அதுதான். நம்பிதான் ஆகணும். ஏன்னா பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்திற்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டதான விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லும்னா, இந்த சமித்தை எடுத்து வச்சா இத்தனை கிடைக்கும்னு சொன்னா எப்படி கிடைக்கும் எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ரொம்ப பசிக்கிறது எனக்கு, சாப்பிடு சரியா போடும் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டா பசி சரியா போகும்னு நான் எப்படி நம்புறது? எனக்கு நிரூபி, அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு எவனாவது சொல்லுவணும். எனக்கு பசிக்கிறதுன்னா சாப்பிடு, பசி சரியா போகும். சாப்பிட்டா பசி போகும் அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணு. நான் எப்படி உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்? நீ சாப்பிட்டா தானே உனக்கு ப்ரூஃப் ஆகும். அது மாதிரி தர்மங்களை நீ அனுஷ்டானம் பண்ணினாதானே உனக்கு அது அனுபவத்துக்கு வரும். அது நான் எப்படி உனக்கு நிரூபி? நாங்களே கிடையாது, பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, வாக்கால ருச்சிக்க முடியாதுன்னு நாங்களே பகவானை பத்தி சொல்றோம். நாம உனயதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு தானே வேதம் சொல்றது. வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதான வஸ்து பிரம்மம் அப்படிங்கிறது. அப்ப வேதத்தை நாம நம்பணும், அந்த வேதத்தை ஸ்தாபிக்கணும். அதனால ஆரம்பமே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. எவ்வளவு ஆச்சரியமா பேசியிருக்காரு பாருங்க. இந்த சைவம்ங்கிற மதத்தை இவர் ஸ்தாபிக்கல. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்துல இது ஸ்தாபிதம் கிடையாது. அப்புறம் அந்த பின்னாடி வந்த ஆச்சாரியார்கள், உமாபதி சிவன் தான் சைவத்தை ஸ்தாபிக்கிறார், ராமானுஜர் தான்
வைஷ்ணவத்தை ஸ்தாபிக்கிறார். அதுக்கு முன்னாடி சம்பிரதாயம் உண்டு, மதாச்சாரியாலா உள்ளவாள்லாம் இவாதான். ஆதிசங்கரர் வைதீக மதத்தை தான் ஸ்தாபிக்கிறார். அவர் சைவத்தையும் ஸ்தாபிக்கல, வைஷ்ணவத்தையும் ஸ்தாபிக்கல, வைதீகத்தை தான் ஸ்தாபிக்கிறார். ஸ்மார்த்தால்னு சொல்ற மத்தியில அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சைவாலும் இல்லை வைஷ்ணவாலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி மட்டும் அர்த்தம் இல்லை. ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ற எல்லாருமே ஸ்மார்த்தா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இவ சைவாலையும் நீங்க சேர்க்க, சிவாச்சாரியார் கோஷ்டிலையும் சேர்க்கக்கூடாது, பட்டாச்சாரியார் கோஷ்டிலையும் அவளை சேர்க்கக்கூடாது. இந்த சித்தாந்தங்கள்லாம் பின்னாடி வந்தது. இதுக்கு இடம் உண்டான்னா இடம் உண்டு, சித்தாந்தத்துக்கு இடம் உண்டா இடம் கிடையாது, உபாசனைக்கு இடம் உண்டு. கவனிச்சு கேட்கணும் நீங்க. இவ என்ன சொல்றான்னா நாராயணனே பிரம்மா, பரபிரம்மம் அப்படின்னு வைஷ்ணவா சொல்றா. சிவனே பரபிரம்மம் அப்படின்னு சைவா சொல்றார். ஆச்சாரியால் வழியில வந்த நாம என்ன சொல்றோம்னா பரபிரம்மே சிவமாவும் இருக்கு, பரபிரம்மே நாராயணாவும் இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றது. நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் கிடையாது. அதே பரமாத்மா தான் அங்கான் எல்னியா தேவதாகான்னு சிவமாவும் இருக்கு, முருகனா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூறும் முகங்கள் நாரும் கரங்கள் 12 கொண்டே ஒருதர் உருவங்கே உதித்தனன் உலகம் ஊயங்கிறார். எவ்வளவு பெரிய அத்வைத விஷயத்திய. நஜானாமி பத்யம் நஜானாமி சப்தம் நஜானாமி கத்தியம் நஜானாமி சார்த்தம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோதோமே. எவ்வளவு பெரிய விஷயத்தை சகஜமா சொல்லிட்டு போறாள் ஆச்சாரியா. அந்த பிரம்மமே தான் இந்த ரூபங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப துறை, துறைனா என்ன? டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். ஒரு நதியில சிந்தாமணி படித்துறை, அந்த பக்கம் அது என்ன ஸ்ரீரங்கத்தில் ஒரு படித்துறை, அம்மா மண்டப படித்துறை, திருவையார் புஷ்கரணி படித்துறை, திருவிடமருத்தூர் படித்துறை, கும்பகோணம் சக்கரபாணி படித்துறை. இத்தனை பேரை நீங்க சொன்னாலும் ஓடுற நதி என்ன? காவேரி தான். காசிலேயே காட்டுன்னு சொல்லுவாத, மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட். காட்டுன்னா படித்துறைன்னு அர்த்தம். 64 கட்டம் இருக்கு காசியில. 64 இடத்துல குளிக்கலாம்னு இருக்கு. 64 இடத்துல நீங்க குளிச்சாலும் கங்கையில தான் குளிக்கிறது. கவனிச்சு கேட்கணும். அது இதுல குளிச்சா புண்ணியம், அதுல குளிச்சா அதை விட புண்ணியம், அதுல குளிச்சா அதை விட, எதுல குளிச்சாலும் கங்கையில தானே குளிக்கிறேன். வேற எங்கேயா புதுசா நூல்ல போய் குளிக்கிறியா? அது மாதிரி நீ சிவனை வழிபட்டாலும் அது வேத விகிதமான தெய்வம் பிரம்மன் தான், விஷ்ணுவை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான், முருகனை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான், கணபதியை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான். அப்படிங்கிறதுனால இந்த துறையில இறங்கி நான் குளிக்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கலாம், நான் ஆசைப்படலாம், நான் அதை உயர்வுன்னு நினைக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த துறை மட்டம்னு நான் சொல்லக்கூடாது. இந்த துறை அம்மா மண்டபத்துறை உயர்வுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி படித்துறைய மட்டம்னு சொல்லலாமோ? ஹனுமான் காட்டு தான் உயர்வு, கேதார் கட்டம் மட்டம்னு சொல்லலாமோ? காசியில எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அதாவது அவளுக்கு வச்சது. அது மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் தான். பால் கொண்ட ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கொண்டாரை ஒத்தார். எவ்வளவு பெரிய விஷயத்தை சகஜமா சொல்லிட்டு போறார் கம்பர். தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகழல் கமலம் மன்ன, தாள் கண்டார் தாலே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே, வாழ் கொண்ட கண்ணாரியாரோ வடிவினை முடிய கண்டார். ஊழ் கொண்ட காலை பார்த்தா தோலை பார்த்தா கைய பார்த்தாங்கிற மாதிரி நாம ரூபத்தை பார்க்கிறோம். எல்லாம் ஒரு உருவத்தோட அங்கம் தான். மிகு செய்வ அதான் அதை சொல்றாருங்க. இதெல்லாம் பக்தியை வளர்ப்பதற்காக வந்த இதெல்லாம் பண்றதுக்காக பூத வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புனிய 3 சொன்னாரா பக்தி பிரச்சாரம். அதுக்காக 3 தடவை அழுதார். புனிதவாய் மலர்ந்து அழுத. ஏன் அழுதார் அப்படின்னா, பகவானை அடையறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. பூஜை பண்றதும் பகவானை அடையிறது தான், தியானம் பண்றதும் பகவானை அடையிறது தான், யோகம் பண்றதும் பகவானை அடையிறது தான், யாகம் பண்றதும் பகவானை அடையிறது தான்.
வேதாத்தியனம் பண்றதும் பகவான் தபசா பிரம்மச்சரியேன தமேனச்ச சமேனச்ச தியாகேன சத்திய சௌச்சாபியம் யமேன நியமேனச்ச தேகவாக் புத்திஜம் இத்தனை விஷயங்கள் எல்லாம் பகவான் அடையிற வழியாக இருந்தாலும், சர்வசங்க பரித்தியாகம் பண்ற சன்னியாசியா இருந்தாலும் இதெல்லாம் விட ஈஸி. பூஜை பண்ணி பகவானை அடையிறத விட ஈஸி எதுன்னா அழறது. கொஞ்சம் புதியற மாதிரி சொல்லுங்களேன்னா, பூஜை பண்ணினா சிவபெருமான் அருள் பண்ணுவார்னா ஒருத்தன் என்ன சொல்லுவான், எனக்கு பூஜை பண்ண தெரியாது அப்படிமா. நீ தியானம் பண்ணினா சிவபெருமான் அருள் பண்ணுவார்னா எனக்கு தியானம் பண்ண தெரியாது. நீ உழவார பணி பண்ணினா பகவான் அருள் பண்ணுவான்னா எனக்கு அது தெரியாது. எதை சொன்னாலும் தெரியாது தெரியாதும்மா. அழ தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா எல்லாரும் அழலாம், இருக்கிறவனும் அழறான், இல்லாதவனும் அழலாம். அதான் அதுல விசேஷமே. இல்லாதவன் தான் அழறதுன்னு ஒரு காலத்துல உண்டு. இப்ப இருக்கிறவன் தான் பெருசா அழறான். இந்த மாதிரிதான் நினைச்சுக்காதீங்க உங்களை, நம்மள அப்படிங்கிறான். அழறதுக்கு எல்லாரும் தெரியும். அப்ப யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. யானே பொய் என் அன்பும் பொய் என் நெஞ்சும் பொய், எல்லாமே ஃப்ராடுனா. அழுதா அவனை அடையலாம் அப்படிங்கிறார் ஞான சம்பந்தர். இதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான் வந்தார். அப்படின்னா என்ன சார், ரொம்ப சுலபமா இருக்கே, அழுதா பகவானை அடையலாமா? அது என்னங்கிறத எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்கன்னா, நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு சொல்லுவேன். கரெக்டா மணி 8:30, நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு கரெக்டா. கொஞ்சம் லேட் பண்ணாம நான் கரெக்டா 6:20க்குலாம் வந்துடுவேன். நான் 6:15 6:20க்கு வந்துடுவேன். 6:30லேருந்து 8:30 ஞான சம்பந்தர் சரித்திரம். ஏன்னா அவதாரம் சங்கராச்சாரியால் அவதாரம் மாதிரி அந்த ஜெயந்தியில ஒரு அவதாரத்தை சொல்லணுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்ட் எடுத்துருந்தேன். பௌத்த மதம், ஜெயின மதம், சமண மதம் இதெல்லாம் கண்டிச்சு வேத மதத்தை ஸ்தாபிச்சா. இந்த சைவ மதத்தை ஸ்தாபிக்கல. அதனாலதான் ஆரம்பிக்கிறதேவே வேத நெறி தழைத்தோங்க அப்படிங்கிறார் சேக்கிழார் சொல்லும் போது. அவேற்பட்டதான ஒரு உயர்ந்த ஞான முருகப்பெருமானுடைய அவதாரமான ஞான சம்பந்தருடைய சரித்திரம் இந்த ஆதனக்கோட்டையில பண்றதுதான் பெரிய விஷயம். இந்த ஆதனக்கோட்டையில இந்த ஊர்ல இத்தனை பேரை சாமான சேகரிச்சு, இத்தனை ஏற்பாடுகள் பண்ணி, இத்தனை பேரை வரவழைச்சு கொண்டு விட்டு இதெல்லாம் பெரிய காரியம். ஏன்னா நம்ம தான் பிடிச்சுப்பாவா. வடகுடியில கல்யாணம்னு எங்க தாத்தா பத்திரிகையை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவார். ஐஷன் போயிட்டு கொண்டு வர்றது தான் எங்களுக்கு வேலையா இருக்கும். அவளை உள்ள ஐஷன் போயிட்டு திருப்பி கொண்டு வர்றது தான் பெரிய வேலையா இருக்கும். பஸ் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. பஸ் வடகுடி பஸ் கிடையாது வடகுடிக்கு, எங்க கிராமத்துக்கு. அது மாதிரி சில மாதிரி கிராமங்கள்ல ஏற்பாடு பண்ணும்போது ஏன் அப்படின்னா அத்தனை வேத சப்தங்கள் ஒலிச்சிருந்த கிராமம் இது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அத்தனை வேத சப்தங்கள் 8 தலைமுறை இந்த ஊர்ல வசிச்சான்னா நம்ம 8 நாள் சேர்ந்தாப்புல இருக்க மாட்டோம். இன்னைக்கு பொசுக்குன்னு ஒரு தடவை வேணா திருச்சியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோணுமே தவிர, தொடர்ந்தாப்புல 8 நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுலே நமக்கு அலுப்பா இருக்கா மாதிரி தோணும். இத்தனைக்கும் டிவி இருக்கு, போன் இருக்கு. இவன் போன்ல பேசுறானா, தானா பைத்தியம் மாதிரி பேசிக்கிறானான்னு புரியாதபடிக்கு எல்லாரும் கையில வச்சுன்னு தானா பேசிட்டு இருக்கோம். இத்தனை சௌரியம் இருக்கிற காலத்திலேயே நமக்கு பொழுது போகலன்னா அந்த காலத்துல அவளுக்கு என்ன பொழுதுபோக்கா இருந்திருக்கு? வேதம்தான் பொழுதுபோக்கா இருந்திருக்கும், சாஸ்திரம் தான் பொழுதுபோக்கா இருந்திருக்கும், பகவத் ஆராதனம் தான் பொழுதுபோக்கா இருந்திருக்கும்.